ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 28ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்வதனால கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, செவ்வாய்ங்கிறது நமது உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன். அப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் நல்ல இரத்த ஓட்டம்ங்கிறது இருக்கும், நீண்ட ஆயுள் பலம் இருக்கும். அதே போல நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகள்ல ஒருவர் சிறந்து விளங்குகிறார் அப்படின்னா அவர் ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கிறார் என்றே அர்த்தம். அப்ப அதிகார பதவியில ஆணையிடக்கூடிய பதவியில ஒருவர் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதகத்துல பலமா இருக்கணும். அதே போல பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்க, ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் பலமா இருந்தாலே போதும். அப்ப பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் செவ்வாய், கரண்டுக்கு காரகன் செவ்வாய், விளையாட்டுத்துறைக்கு காரகன் செவ்வாய். அதே போல ஒருவர் பஞ்சுவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும். நேரத்தை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் செவ்வாய் ஜாதகத்துல பலமா இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்க 3க்கும் 10க்கும் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான். இப்ப ஜூலை 28ஆம் தேதி வரையும் பாருங்க கேது நோக்கி பயணம் செய்கிறார். ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலமாக பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் கேதுவை நோக்கி பயணம் செய்தார். அப்ப கும்பராசிக்காரர்கள் தொழில் ரீதியா நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. என்ன சொல்ல போனா கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாகவே ரொம்ப வீக்கா தான் இருக்கிறார். ஆனா இப்ப 1.5 மாசமா ரொம்ப பலவீனமா இருந்தார். கேதுவை நோக்கி பயணித்ததுனால தொழில் ரீதியா பிரச்சனை, உத்தியோகத்துல பாருங்க சிரமங்கள், ஒரு சிலர் வேலையை விடக்கூடிய சூழ்நிலை, மேலதிகாரிகள் தொல்லை, தேவையற்ற இடமாற்றங்கள், வேலைப்பளு, அலைச்சல், உங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாருங்க அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்புகள், இது மாதிரி தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாருங்க பெரிய நஷ்டங்கள், அந்த சொந்த தொழில பாருங்க ஆர்டர் கிடைப்பதுல தடை, பண வரவுல தடை. அதே போல கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1.5 மாத காலமாக 10ஆம் அதிபதி கேது நோக்கி பயணித்ததுனால குடும்பத்துல சுபகாரிய தடை. ஏதாவது ஒரு காரியம் பண்ண போனாலும் பாருங்க அந்த காரியம் நடத்த முடியாத ஒரு நிலையை பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த திறமையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைங்கிறது இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி கேது நோக்கி பயணித்ததுனால. அதே போல புதுசா ஏதாவது முதலீடு பண்ணி அதனால பாருங்க உங்களுக்கு சிரமங்கள். அதே போல வியாபாரத்துல கஷ்டங்கள். அதே போல வியாபாரத்துல ஏதாவது பாருங்க வரவேண்டிய பாக்கிகள்லாம் வராத ஒரு நிலை, இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுவும் செவ்வாய் ராசியை பார்த்ததுனால உடம்புல ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை, ஏதாவது காயம்படக்கூடிய சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பாருங்க வீண் விவாதங்கள். அதே போல வேலைக்காரர்களால பிரச்சனை, இந்த வேலைக்காரர்கள் வச்சு வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் அவர்களால ஒரு சில சிரமங்கள். அதே போல எந்த முயற்சி செய்தோ அந்த முயற்சி முன்னேற்றம் இல்லை, ஆபரண வகையில நஷ்டம். கும்பராசி பெண்களுக்கு ஆபரணத்தினால பிரச்சனை, வீட்டுல ஆபரணங்கள் திருடு போடக்கூடிய சூழ்நிலை, இப்படி நிறைய சிரமங்களை பார்த்திருப்பீங்க. இளைய சகோதரர்களுக்கு கஷ்டங்கள். அப்ப எங்க போனாலும் பாருங்க பிரச்சனைகள், எங்க போனாலும் சிக்கல்கள். அதே போல இரத்த காயங்கள் படுறது உடம்புல, எங்க போனாலும் வழக்குகள், இப்படி நிறைய சிரமங்களை பார்த்திருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 1.5 மாத காலமாக. இன்னும் சொல்ல போனா தொழில் ரீதியா ஒரு சில கஷ்டங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க இந்த 1.5 மாத காலமாக. அந்த நிலை மாற இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு. ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து பாருங்க செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். 8ஆம் இடத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அப்ப 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறது, உங்க ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறது, லாபாதிபதியே லாபஸ்தானத்தை பார்க்கறது, இது எல்லாமே சிறப்புங்க. லாபஸ்தானத்தை 3 கிரகங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். முக்கியமா கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த செவ்வாயினுடைய பயிற்சியை மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தொழில் ஸ்தானாதிபதி, கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி பாருங்க கிட்டத்தட்ட 6-7 மாதமாகவே ரொம்ப வீக்கா இருந்தார்.
தொழில் ரீதியா நிறைய சிரமங்கள், உத்தியோக ரீதியா நிறைய கஷ்டங்கள், இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் மாற இருக்கிறது. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பாருங்க பலம் பெறுகிறார். அப்ப செவ்வாய் பலம் பெறுவதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். அவரும் 10ஆம் அதிபதி செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அப்ப ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க இருக்கிறது. அதே போல ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பா செய்வீங்க. குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்க இருக்கிறது. அதே போல நீண்ட காலம் குழந்தை பார்க்க இல்லாதவர்களுக்கு குழந்தை இருக்க இருக்கிறது. புதுசா ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய யோகம் தரும். முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். முக்கியமா புது வேலை கிடைக்கும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க. உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு வெளிப்படும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை சொல்லாங்க. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு அதிபதி சனியும் 10ஆம் அதிபதி செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, இந்த ஜென்மசனி விலகி இப்ப பாதசனி ஓடிட்டு இருக்கு. பாதசனியில யாரெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பாதசனியில கால் பாதத்தை வலிக்கும் ஒரு சிலருக்கு. இருந்தாலும் பெரிய சிரமங்கள் இன்னும் இருக்காது. சனி போற போக்குல ஏதாவது செலவு கொடுத்துட்டு போவார். அப்ப ஏதாவது ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் சிறப்பான ஒரு காலகட்டங்கள். அதுவும் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு அதிபதிய பூமிக்காரகன் செவ்வாய் பார்க்கறதுனால பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகுங்க ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல குரு பகவான் பாருங்க உங்களுக்கு சாதகமா இருக்கிறார். லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறார். குரு பகவான் 5ஆம் இடத்துல உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதும் பாருங்க நல்ல சிறப்புங்க. குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு பாருங்க அதிர்ஷ்டம் வரும். ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும். தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீண்ட காலம் இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். அதே போல லாபத்துக்கு குறைவு இருக்காது. பண வரவுக்கு குறைவு இருக்காது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க நன்மை கொடுக்கும். இப்படி பாருங்க பல வகையிலுமே குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். சனி பகவானும் இப்ப சாதகமா இருக்கிறார். அதே போல ராகு பகவான் பாருங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்றார். தற்போது பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பயணம் செய்றார் ராகு. அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்னும் 2 மாசத்துக்கு. மற்றபடி ராகு ராசிக்குள்ள வரும்பொழுது பாருங்க ஒரு சிலருக்கு ஞாபக சக்தி குறைவு கொடுக்கும். ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறும். மற்றபடி ராகுவால ஒன்றும் பெரிய கெடுபங்கள் இருக்காது. யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பாருங்க கும்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கோச்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு இன்னும் ஒரு நிறைய அதிர்ஷ்டங்களை நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். முக்கியமா தொழில் ரீதியாக நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சொத்து வகையில அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பயணம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.